வணக்கம். லாஸ்ட் 2 வீக்ஸா நான் வந்துட்டு கிளாடு, அதுக்கப்புறம் ஜெமினை, ChatGPT 3யும் யூஸ் பண்ணி ஒரு பர்சனல் அசிஸ்டன்ட் வந்து ஒண்ணு பண்ணேன். YouTubeல என்னோட டேட்டாவ அனலைஸ் பண்ணி எப்படி கிரியேட் பண்றதுன்னு பண்ணேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அதில படிக்கிறது, எல்எல்எம் பத்தி எல்லாமே படிச்சு ரொம்பவே எனக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அதில வந்துட்டு 3 மாடல்லயுமே நான் யூஸ் பண்ணேன். 3 டேப்ல 3மே ஓப்பன் பண்ணி வச்சு, இதில ஒண்ணு போடுறது, அதில ஒண்ணு போடுறது. அப்படி 3யுமே யூஸ் பண்ணும்போது 3லயுமே எனக்கு தெளிவா ஒரு டிஃபரன்ஸ் தெரிஞ்சது. எல்லா மாடலுமே சேமா ரிப்ளை பண்ணல. ஒண்ணொண்ணுக்கு ஸ்பெஷலிஸ்ட்டா இருக்கு. ஸோ அத பத்தி தான் இந்த வீடியோல நான் உங்ககிட்ட சொல்லலான்னு இருக்கேன். நான் என்ன கத்துக்கிட்டேன்றத சொல்லப் போறேன். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ நான் மெயினா 3 மாடல் வந்து யூஸ் பண்ணேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு கிளாடு, ஜெமினை, அப்புறம் ChatGPT. ஸோ இதில ChatGPT எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பக்காவா பேசுது. இந்த ரீசனிங் அது எல்லாத்துக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. நீங்க பேசுனீங்கன்னா கரெக்ட்டா எடுத்துக் குடுக்குது. அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா குடுக்குறது கரெக்ட்டா அது ஏதோ ஒரு மனுஷன்ட்ட பேசுற மாரியே இருக்கு ChatGPT. லைக் ஓகே, எக்ஸலென்ட் அப்படி இப்படின்னு நம்மள மோட்டிவேட் வேற பண்ற ChatGPT. ஸோ அது வந்து ChatGPT பெஸ்ட்டா இருந்துச்சு. அண்ட் ஜெமினை பார்த்தீங்கன்னா, படிக்கிறதுக்கு பக்காவா இருந்துச்சு. ஸோ ஒரு லேர்னிங்கில போனோம்னா, இதில ஜெமினிலே இருக்கு. இதில பார்த்தீங்கன்னா, லேர்னிங் கோச்சுன்னு இருக்கு. அதில போயிட்டு நீங்க வந்து ஏதாவது ஒரு டாபிக் படிக்கணும்னு சொன்னீங்கன்னா, அதுவே கரெக்ட்டா ஒரு கான்வர்சேஷன் மாரி எடுத்துட்டு போய் குவிஸ் குடுக்குது. உங்கள நாலேட்ஜ டெஸ்ட் பண்ணுது. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அண்ட் நீங்க ஏதாவது படிக்கணும்னா டெஃபினெட்லி கோ டூ ஜெமினை. இதில போயிட்டு அந்த டாபிக்க பக்காவா எக்ஸ்பிளைன் பண்ணும். ஒழுங்கா நீங்க உட்காந்து ஒரு டெய்லி 1/2 அன் ஹவர் இதில குடுத்தீங்கன்னா, ஈஸியா நீங்க படிச்சுக்கலாம். எத வேணா படிச்சுக்கலாம். அண்ட் லிமிட் வைஸ் கூகுள் வந்து தாராளமாவே குடுக்குறாங்க. ஏன்னா கூகுளோட மாடலே அதான். அட்வர்டைஸ்மென்ட்லேருந்து வந்து இது நெறைய இப்போ மணி பம்ப் பண்றதுனால லிமிட் வைஸ் ஜெமினி வந்து ரொம்பவே நெறைய ஹையர் மாடல்லே நமக்கு நெறையவே கிடைக்குது. ChatGPT வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா தான் குடுக்குது. பட் இனிஷியலா ஹையர் மாடல் இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே லோவர் மாடலுக்கு மாறிரும். ஸோ அது ஒண்ணு ChatGPT. கிளாட் வந்து கோடிங்கில வேற லெவல். பெஸ்ட்ல லைக் செமையா பண்ணிருச்சு. எதிர்பார்க்கவே இல்ல. ஒரு கேஸ் குடுத்தேன் டக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பக்காவான ப்ராஜெக்ட் பண்ணி கிட்ல எப்படி அப்லோட் பண்ணணும், அப்படி இப்படி எல்லாமே குடுத்துருச்சு. எதுவுமே வேலையே பண்ண தேவையில்ல. இந்த லெவலுக்கு கிளாடோட சானட் அந்த மாடல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ கோடிங்லாம் அடிச்சுக்கவே முடியாது. கிளாடு வேற லெவல்ல பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஸ்பெசிஃபிக்லி டியூன் பண்ணியிருக்காங்க. அண்ட் என்டர்பிரைஸ் லெவல். நெறைய என்டர்பிரைஸ்ல இத மெயினா யூஸ் பண்றாங்க கோடிங்க்கு. அண்ட் ஒர்க் அதுக்கெல்லாமே யூஸ் பண்றதுனால, அது வந்து ஐ குட் சி அது ஒர்க்கே பண்ண முடிஞ்சது. ஸோ நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஸோ இதுதான் 3க்குள்ள டிஃபரன்ஸு. இப்போ நம்ம வந்து ஒரே ஒரு ப்ராம்ப்ட் எடுத்துட்டு 3லயுமே குடுத்து உங்களுக்கு ஒரு டிஃபரன்ஸ் காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ ஐ அம் a data engineer working in 5 years and give me full project idea with execution plan and code and getting Instagram my personal data and show how I use the platform. So an analytics dashboard on how much I use the platform. ஓகே, இந்த ப்ராம்ப்டை நம்ம 3லயுமே கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு கிளாடுகிட்ட கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் ஜெமினிட்ட கொடுக்கலாம். கிளாட் வந்து ரொம்ப நேரம் யோசிக்கும். அது மாதிரி ரீசனிங்கும் இருக்கும். கிளாடில் பார்த்தீங்கன்னா ரீசனிங் வந்து இருக்கும். இது ChatGPT பக்காவாக ஃபஸ்ட்லேயே கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதை கொடுத்தோன்னே ஆன்சர் கொடுத்துட்டான். கிளாடு இப்போ தான் யோசிச்சுட்டு இருக்கு. யோசிச்சு கிளாடு சொல்ல ஆரம்பிச்சிருச்சு. கிரேட் பெர்ஃபெக்ட் ஐடியா கரெக்டாக சொல்லுது. எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள், ETL பைப்லைன் பண்ணுங்கள், லோக்கல் டிவி, ஸ்ட்ரீம் லிட்டு டேஷ்போர்டு. நம்ம ஆல்ரெடி பண்ண ப்ராஜெக்ட் தான் அப்படியே சொல்லுது. டேட்டா எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கிரியேட் பண்ணுங்கன்னு போடுது. ஃபேஸ் 1 கெட் யூர் டேட்டா. ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர்லாம் இது கிளாடு கொடுக்குறது பார்த்தீங்கன்னா அடிச்சிக்க முடியாது. பக்காவாக கொடுக்கும். மெசேஜஸ்ஸு, லைக்ஸு, கோடு கொடுத்துருச்சு. க்ளீனான 90% இதில் கோடு கரெக்டாக தான் இருந்துச்சு. கொஞ்சம் இஷ்யூ இருந்துச்சு. பட் அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் எந்த இதுவுமே கோடு 100% கரெக்டாக கொடுக்குதுன்னா கிடையாது. நீங்கள் எரர் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சில இதெல்லாம் மாறுற மாதிரிலாம் இருக்கும். ஸோ ரிசல்ட் பட் இருக்கிறதுலே பெட்டராக கொடுத்தது கிளாடு. அது ரொம்ப சிம்பிள் வெர்ஷனாக கொடுத்துச்சு. அதில் இது வந்து ஓரளவுக்கு ப்ரொடக்ஷன் ரெடி தான் கொடுத்துருச்சு. ஸோ எஸ்கியூஎல் கொரி கொடுத்துச்சு. டேஷ்போர்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. ஸோ ஜெமினி பார்த்தீங்கன்னா, சின்ஸ் யூ ஹேவ் 5 எக்ஸ்பீரியன்ஸ் யூ லைக்லி க்ளீன் மாடலர் ஓகே யூசேஜ் மிரர் எங்கேஜ்மெண்ட். ஜெமினியில் பார்த்தீங்க அப்படின்னா அது என்ன சொல்லணும்னா, லைக் பேக்ரவுண்டில் நிறைய டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் நல்லா எடுத்துகிட்டு வருது. ஒரு ரிசர்ச் இதில் மாதிரி நல்ல ஐடியா கொடுத்துச்சு ஜெமினியில் நான் பார்த்ததுலலாம். அண்ட் இன்ஸ்டாகிராமில் இப்படி போய் டேட்டா எடுங்கன்னு சொல்லுது எக்ஸ்போர்ட். இது வந்து கிளாடில் கொடுக்கல. எக்ஸ்போர்ட் ஜிப் பண்ணிட்டு வெரி கீழே கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இது எக்ஸிக்யூஷன் பிளான் கொடுத்துருச்சு. அதுக்கப்புறம் இது அதே தான். அந்த டேட்டா பைப்லைன் எப்படி கிரியேட் பண்ணியிருக்குன்னு பாருங்களேன். இது வந்துட்டு பிரான்ஸு ரான்ட்டு ஒரு ரா டைரக்டரியில் வச்சுக்கோ. அதுக்கப்புறம் சில்வர் அதை ஃபஸ்ட்டு பார்ஸ் பண்ணி நம்ம போனதில் பண்ண மாதிரியே தான். அந்த பிஇ டேட்டா எல்லாம் ரிமூவ் பண்ணி போட்டிருப்பா. அதுக்கப்புறம் கோல்டு அனலிட்டிக்ஸ் டேட்டாவை மாற்றி அதில் போட்டுக்கோ. ப்ரெசன்டேஷனுக்கு ஸ்ட்ரீம் லீட் வச்சுக்கோன்னு சொல்லுது. டேட்டா பார்சிங் இது டேட்டா கொடுத்துட்டான். ஸோ லைக் ஜெமினியில் எப்போவுமே ஒரு வீடியோவும் கொடுத்துருது. இந்த வீடியோ ரிவ்யூ பார்த்துக்கோ யூடியூப்பில் அப்படின்னு கொடுத்துருது. க்ளோஸ் இன்டெகிரேஷன் இருக்கிறதுனால இந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக நம்ம சர்ச் பண்ணால் இந்த வீடியோக்கு நம்ம வருவோன்றது இட்ஸ் டிஃபிகல்ட். ஏன்னா பார்த்தீங்கன்னா 200 வியூ அந்த மாதிரி உள்ள இதுவே வந்து கொடுக்குது. ஸோ அந்த விதத்தில் இது கொஞ்சம் இதாக இருக்குது. பட் இமீடியட்டாக நம்ம யூடியூப் போனால் என்ன ஆகும்னா நமக்கே தெரியும் என்ன பண்ணுவோன்ட்டு வேறு வீடியோ பார்ப்போம். ஸோ அதனால் அது தேவையில்லை.
அண்டு இவரை பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட். ஐ கேன் கிவ் ஃபுல் ஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் வந்து தட்டி தூக்கலாம் அப்படின்னு ஒரு மோட்டிவேஷனை கொடுத்துருவாங்க. ஒரு குட்டி ஒரு பெப்டாக்கை கொடுத்துட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க சாட்ஜிபிடி. ஸோ பர்சனல் இன்ஸ்டாகிராம் அனலிட்டிக்ஸ் டேஷ்போர்ட், பைத்தான், பாண்டாஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுங்கள். டெக்ஸ்ட் ஸ்டாக் இதை பண்ணுங்கள். டேட்டா எக்ஸ்ட்ராக்ஷன், இன்ஸ்டாகிராம் டவுன்லோட் டேட்டா, அண்டர்ஸ்டாண்ட் டேட்டா. ஓகே, ஸோ எஸ் இந்த மாதிரி கொடுக்குது. ஸோ ஓவராலாக எல்லாமே கொடுத்து இதோட கோட் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இருக்குது. பார்த்தீங்களா சாட்ஜிபிடியோட கூட சிம்பிள், இவ்வளோதான், வெரி சிம்பிள். பட் இவன் பார்த்தீங்கன்னா திங்க் பண்ணி டேஷ்போர்ட்னா நீ அப்படி பண்ணுப்பா, இப்படி உங்களுக்கு அவுட்புட் வரும்டா தம்பி டே பார்த்தீங்களா, இந்த ஸ்ட்ரீம்லைட் ஆப் இப்படி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பக்காவாக கொடுத்து எப்படி உங்கள் ஸ்ட்ரக்சர் இருக்கணும் எல்லாமே கொடுத்துருக்கான். ஸோ இதுதான் கிளாட் வந்து பெஸ்ட்டுன்னு நான் சொல்கிறேன். கோடிங் ரிலேட்டட் டாஸ்க்குக்கு கிளாட் பெஸ்ட். ஆனால் எதாவது பேசணும் அப்படின்னா இது பெஸ்ட்டு சாட்ஜிபிடி. எதாவது நீங்கள் ஜாலியாக பேசிட்டு இருக்கீங்க, யூ ஜஸ்ட் கான்வர்ஸ், லாஜிக்கல் ரீசனிங் அந்த இதில் இது பெஸ்ட்டு. ஸோ இவங்கிட்ட இன்னொரு கொஸ்டின் கேட்டு இந்த வீடியோ முடிச்சிடலாம். சாட்ஜிபிடி, ஜெமினி, which model is best for which activity, give me comparison. இவன்ட்டு கேட்போம். அதே அண்ணன் ஜெமினிட்டி கேட்போம். அப்புறம் இன்னொரு அண்ணன் கிளாடுக்கிட்ட கேட்போம். இவங்களாம் அண்ணன் தம்பின்னு சொல்லி வச்சுக்கோம். நாளை பின்ன வந்து நம்மளே உலகத்தாழ வந்துட்டாங்கன்னா நான் தப்பிச்சிடலாம் பார்த்தீங்களா. ஸோ சாட்ஜிபிடி, ஜெமினை, சாட்ஜிபிடி. அண்ணன் எப்படி பண்ணுவியாடா அப்படி கேட்டுருவேன் சாட்ஜிபிடி. ஸோ எஸ், க்ரியேட்டிவ் ரைட்டிங் சாட்ஜிபிடி வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ப்ராசஸ்ஸு. ஸோ க்ரியேட்டிவ் ரைட்டிங்னா சாட்ஜிபிடி எஸ் கண்டிப்பாக நானே ஒத்துக்குவேன். அண்டு கோடிங்லாம் பண்ணிங்கன்னா கிளாடு வேணா சொல்லிட்டேன். கோடிங்லாம் கிளாடுக்கு போயிருப்பா. ஸ்ட்ராங் ரீசனிங், ஃபியூர் ஹெலுசினேஷன். கார்க்லாம் நான் டெஸ்ட் பண்ணல, பட் அதுவும் பண்ணி பார்க்கலாம். ரிசர்ச்னா ஜெமினை. இவன் தான் அந்த ரிசர்ச்னா ஜெமினை. நீங்கள் படிக்கணுன்னாலும் ஜெமினைக்கு போயிருங்க. லாங் டாக்குமெண்ட் அனாலிசிஸ் ஜெமினை, பிகாஸ் லார்ஜ் கான்டெஸ்ட் ப்ராசஸிங் இருக்குது. சம்மரைசேஷன், கான்டெஸ்ட், காம்ப்ளெக்ஸ் இன்புட் கிளாடுக்கு போயிருங்க. எவ்ரிடே Q&A ப்ரொடக்டிவிட்டி சாட்ஜிபிடி எஸ் கரெக்ட். ரியல் டைம் வெப் கோரிஸ் ஜெமினி. ஸோ அதான் ரியல் டைம் வெப் கோரிஸ் வந்து ஜெமினி. கூகுள் சர்ச் அடிச்சிக்க முடியாது, ஏன்னா சர்ச் இன்ஜினாக இவ்வளோ நாள் இருந்த பெஸ்ட் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து கொண்டு வந்துச்சு. சாட்ஜிபிடி பெஸ்ட் ஃபார் ஆல்ரவுண்ட் அசிஸ்டன்ட். அசிஸ்டண்ட்டாக இருக்கிறதுக்கு சாட்ஜிபிடி பெஸ்ட்டு. ரிசர்ச் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இவங்களே அதான் சொல்கிறாங்க. அண்ட் ஜெமினி என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். ஜெமினி அதே தான் சொல்லுதுன்னு நினைக்கிறேன். பெஸ்ட் ஃபார் காம்ப்ளெக்ஸ் கோடிங், மேசிவ் டாக்ஸ் எக்கோசிஸ்டம், ஜாய்ஸ், ஜென்ரல் வெர்சாலிட்டி. எஸ் சேம் தான். இந்த இதுலேருந்து எல்லாமே சேமாக தான் சொல்கிறாங்க. இவனை கலர் கலராக கொடுக்குறான், ஆனால் இவ்வளோ நேரம் எடுத்துக்கிறான். ஆனால் இதில் இன்னொன்று என்னென்னா, கிளாட் வந்து நீங்கள் காம்ப்ளெக்ஸ் கொஸ்டின்லாம் கேட்டிங்கன்னா உங்களுக்கு இம்பார்ட்டண்டான கொஸ்டின் மட்டும் கேளுங்க. ஏன்னா ரொம்ப லிமிட் வந்து ரொம்ப கம்மி. ஏன்னா கிளாட் வந்துட்டு லைக் பெரிய கம்பெனி கிடையாது, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களால ரொம்ப ஃப்ரீயாலாம் அஃபோர்ட் பண்ணி கொடுக்க முடியாது. அதனால் அவங்க வந்து அவ்வளோ கொடுக்க மாட்டாங்க. ஆனால் சாட்ஜிபிடிக்கு நிறைய இது இருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய வந்திருக்கு. அண்ட் பப்ளிக் இதுன்றதுனால அட்வர்டைஸ்மெண்ட்டும் கொண்டு வர போகிறாங்க. ஸோ அதனால் இவங்க ஓரளவுக்கு இப்போதைக்கு நல்ல நிறைய இது கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஓப்பன் கொடுக்குறாங்க. பட் அவங்களும் நிறுத்த போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஜெமினி தான் வந்து சாரு யார் இதான் ரால பிரபுடோய் மாதிரி அடித்து தூக்கலாம். நீங்கள் பேசிகிட்டே இருக்கலாம், எப்போ நிறுத்தினே தெரியாது. நான் முன்னாடி படிச்சிருக்கேன், பேசியிருக்கேன், இது வரைக்கும் ஸ்டாப் சொன்னதில்லை. ஸோ ஏன்னா கூகுள் வந்து பம்பிங் மணி, லைக் தாராள பிரபு நிறைய காசு இருக்கிற ஆள், அதனால் மார்க்கெட்டில் வித் ஸ்டாண்ட் பண்ண முடியும். அதனால் நிறைய கொரிஸை நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஜெமினியில் போட்டுட்டு மற்ற இதில் வந்துட்டு மெயினான கொரிஸ் இதெல்லாம் தேவை, முக்கியமாக தேவைன்றதை அங்கே கேட்டிங்கன்னா நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இல்லைனா யூ ஹேவ் டு பே மணி. இதுக்கு மணி பே பண்ணணும், அதுக்கு மூணுக்குமே மணி பே பண்ணிட்டு நம்ம எங்கே போகிறது, அதுக்குள்ளே அவுட்புட் வரணும்ல, ROI. ஸோ அதான். ஸோ இதுதான் இந்த வீடியோவில். இவன் என்ன சொல்கிறேன்னு பார்க்க போகிறீங்களா. கலர் கலராக கொடுக்குறேன், அவன் நல்லாயிருக்கு. காம்ப்ளெக்ஸ் டீபக்கிங், ஸ்ட்ராங்கு, பெஸ்ட்டு, ஃபாஸ்ட்டு. ஓகே பெருசாக இருக்கான். ஓகே, நான் முடிஞ்சால் அதை ஷேர் பண்ணி உங்களுக்கு இதோட லிங்க்கை நான் அந்த வீடியோவில் போடுறேன். ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், நீங்கள் இந்த மாதிரி எந்தெந்த LLM யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு பார்த்துட்டு அதையும் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.